நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். அகத்தின் அழகு முகத்திலே அப்படின்னு ஒரு சப்ஜெக்டுங்க அது. அகம் என்று இதை சொல்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி. அகம்னா என்ன? உள்ளுக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு, இப்போ எல்லா இடத்துக்கு பேர் அகம். அகம் முகம், இது வெளிமுகம், தோற்றம். இது மானிட்டர், இது உள்ளே இருக்கிறது சிபியூன்னு வைக்கலாம், அப்படி வச்சுக்கோங்களேன். ப்ரோக்ராம் பண்ணி சிடி ஆகட்டும், இல்லை அந்த பென் ட்ரைவை எங்கே குத்தணும், இங்கே உள்ளே குத்துவாங்க. குத்துனா அது உள்ள ரெக்கார்டு ஓட ஆரம்பிக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த எண்ணம் போல் தான் ஃபேஸும், ஃபேஸ் காட்டி கொடுத்துரும். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை உன் முகம் என்ற கண்ணாடி, மாய கண்ணாடி ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். அதனால் அறிவிச்சிருந்தவர்கள் உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ, நீ நல்லவனா கெட்டவனா, இல்லைன்னா இன்னதான் நினச்சிட்ருக்கிற தவறான எண்ணங்களை மனசுக்குள்ளே போட்டு விதைச்சிட்டே இருந்தோம்னா அதுதான் இந்த முகத்தில் காமிக்கும். நல்ல எண்ணங்களையே மனசுக்குள்ளே நினச்சிருந்தா அதையும் முகம் காமிச்சிடும். அது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஃபேஸ் ரீடிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனிக்கலையே இருக்குது. அதை படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அனுபவத்தில் நமக்கு வந்துடும். ஒருத்தருடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கையில் வச்சே அந்த முகத்தில் அது காமிச்சிடும். இவன் இதுக்கு தான் பேசுகிறான், இதுக்காக தான் இருக்கிறான் அப்படின்ட்டு காமிச்சிடும். அப்போது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்காங்க. அது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழில் என்ன? அகம்னா மனது உள்ளுக்குள்ளே இருக்குது, இருட்டு. பிரம்மாஸ்மின்னா இறைநிலை, கடவுள். பிரம்மம், பரபிரம்மம். அதுக்குன்னு பிரம்மான்னு சொல்ல முடியாது. அது நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டர்னிட்டி, ஒரு சக்தி. அதை நம்ம உணர முடியும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அப்போ ஆன்மாவே கடவுள், மனசுக்குள்ளே நீயே தானே உனக்கு கடவுள். அதான் பெரிய பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? நான் யார் என்று கேட்டுக்கொண்டே இருறா, அப்போ நீ உருப்பிட்டுருவ, திருந்திடுவ. உள்ளுக்குள்ளே நீ யாருன்னு தெரியும், அப்போ நீ தப்பு செய்ய மாட்ட. நான் பரமேஸ்வரன் தெரியும். பரமேஸ்வரனுக்குன்னு ஒரு தனி ஒரு வழி இருக்கும், தனி ஒரு புத்தி இருக்கும், தனி ஒரு மனசு இருக்கும், தனி ஒரு விதியே இருக்கும், தனி ஒரு அபிலாஷைகள் எல்லாமே இருக்கும், கோபம் இருக்கும். அது மாதிரி எல்லா குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தின் பெயர் தான் பரமேஸ்வரன். சரி, இந்த உருவத்துக்கு பெயர் வச்சுட்டாங்க பரமேஸ்வரன். ஹூ ஆர் யூ? ஐ எம் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, யூ ஆர் பரமேஸ்வரன். இன்சைட் த பரமேஸ்வரன், ஹூ இஸ் இன்சைட்? அந்த கேள்வி வரும். அடுத்தது, பரமேஸ்வரனுக்குள்ளே இருப்பது யார்? நான் தானுங்க. அது நான் 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 என்ன? தான்கின்ற ஒரு அகந்தை, 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 அகத்தில் இருக்கக்கூடிய என்னது? ஒரு எண்ணம். அப்போ அந்த அகந்தை பிசாசை நாம் விளக்கினால் என்னாகும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த அகந்தை என்ற பிசாசை எப்படி விளக்குறது? அதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய தியானங்கள் இருக்குது, நிறையா மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்ன? தன்னிலை உணர வேண்டும். அப்போ என்ன ஆகும்? தன்னிலை உணர்வதற்கு நிறைய மனது பக்குவப்படணும். மனது பக்குவப்படுவதற்கு வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன், அவன் படிப்படியாக முன்னேறி பணக்காரனாகி கோடீஸ்வரனானால் அவனுக்கு பணத்தின் அருமை தெரியும்.
அப்படி இல்லாமல் பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக பிறந்து கோடீஸ்வரனாகவே இருந்தான்னா அவனுக்கு பணத்தருமை தெரியாது. ஏன்னா அவனுக்கு கசப்பான அனுபவம் கிடச்சிருக்காது இல்லையா. அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவன் ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுப்பாங்க. அது எப்படி வேணால் இருக்கலாம். நாட் ஓன்லி மணி, பணம் தான் கசப்புன்னு நினைக்காதீங்க, வேறு நிறையா இருக்குது. ஸோ அப்போது ஒருவரை பார்த்து நாம் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு வேண்டி நாம் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறோம். எப்படி பிரதிபலிக்கிறோம்? கண் மூலியமாகவும் நமது வாய் சொற்கள் மூலியமாகவும் அதை எப்படி சொல்கிறோம், இல்லை பார்த்துக்கிட்டே சொல்கிறோம். அப்போ ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கார் வச்சுருக்கான். அப்போது அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். பார்த்தோன்னா ஆஹா இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கானே. அப்போ என்ன ஆகுது, நமக்குள்ளே 2 எண்ணம் வரும். ஒன்று, நம்ம அதை அடைவதற்கு முயற்சி செய்வோம். அந்த காரியை வாங்கிறதுலாம் இல்லை, அந்த கார் தான் எனக்கு வேணும். அவன் எப்படி வச்சுருக்கலாம்? அதான் அந்த பொறாமை எண்ணங்கள். ஸோ இன்னொரு என்ன, சார் அவன் வாங்கிட்டான், ஏன் நம்ம வாங்கணும், ஏன் அதே மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுவும் எப்போ வரும்? அந்த ஸ்பாட் வரும். இதில் எது முந்திக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம விதி பிராப்தம்தான். அந்த விதியில் நீ இப்படி தான் புறாமை பண்ணணும், இப்படி தான் நீ நல்லவனாக இருக்கணும்னு இருந்தால் அதை மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய அனுபவத்தினால் அதை மாற்றலாம். என்ன அனுபவம்? அதை திரும்பவும் சொல்கிறேன், பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கசப்பான அனுபவம். ஸோ வாழ்க்கையில் கசப்பை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இனிப்பு ஈஸியாக சாப்பிட்றலாம். இனிப்பை சாப்பிட்டே இருந்தோம்னா கசப்பு சாப்பிட முடியவே முடியாது. அதனால் இந்த கசப்பு என்று சொல்லக்கூடிய அந்த எண்ண அலைகள் ஒருவரை பார்த்தோன்னே அவரை ஒரு அண்டர் எஸ்டிமேட் போடுறது, தவறான இப்படியா அப்படியா இப்படின்னு நம்ம அனலைஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அவன் எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கிறான், அவன் எதுக்காக நம்ம கூட பேசுகிறான், அதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? மற்றபடி ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. நெருப்பு இல்லாமல் போயாதும்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு காரணத்துக்கு வேண்டி தான் ஒருவருடன் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இது நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே வார்த்தை, உள்ளொன்று வைத்து புறமென்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். புரியுதுங்களா? அதுதான் இது, இந்த டாப்பிக்கே தான். அகத்தின் அழகு முகத்தில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உள்ள ஒன்று வச்சுக்குவான். என்ன ஆளை கோடி பணம் வச்சுருக்காங்க, எங்கே கொள்ளையடிச்சானோன்னு மனசுக்குள்ளே நினைப்பான். ஆனால் வெளியே வாயில் பேச உதடு இருக்குல்லையே, உதட்டில் பேசும்போது ஐயா நல்லா இருக்குங்கய்யா, உங்கள் சட்டை பட்டு சட்டை சூப்பராக இருக்குங்க, உங்கள் கார் அழகாக இருக்குங்க, உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு சின்ன ஒரு கமா போடுவான். என்ன கமா? நானும் வீடு கட்டினா இந்த மாதிரி தான் கட்டணும்னு நினச்சேன். என்னுடைய ரோல் மாடல் நீங்கள் தான்ருவான். புரியுதுங்களா? இவனுக்கு அவனை கீழே கொண்டு போகணுன்னு தான் எண்ணம். ஆனால் சொல்கிறது என்ன, உங்களை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடலேம்மா. வச்சா ஐஸு, அவ்வளோதான். என்னாகும், ஜன்னி சேர்த்து போயிடுவான். அதனால் உள்ளே ஒன்று வச்சுட்டு தான் வெளியே ஒன்று பேசுவாங்க. அதுதான் நடைமுறை. 199.9 பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்க முடியும். என்றைக்கு இந்த பூமியில் பிறந்து இந்த காற்று சுவாசம் பண்ணோமோ, என்றைக்கு இந்த கடல் உப்பு சாப்பிட்டோமோ, தாய்ப்பாலை குடித்தோமோ, நமக்கு எல்லாம் வந்துடும். இறைவனே மனிதனாக பிறந்து இந்த மாதிரி இருந்தான்னா அவனுக்கு இதே புத்தி வரும். ஆனால் மாறும், எப்போவுமே நிலையாக இருக்காது. தான் செய்த தவறுகளை அல்லது தான் செய்த நல்லவற்றை எண்ணி பார்த்து சீர்தூக்கி அதை மாற்றிக்கொண்ட ஆட்களும் இருக்கிறாங்க. இதில் எண்ணி பார்த்துட்டு அது கிடக்குதா, என்ன செத்தாதானே சுடுகாடு தெரிய போகுது, பாவமாகுது புண்ணியமாகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கிற ஆளுகள் இருக்காங்க. இதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா, மனசுக்கு என்ன படுதோ அதை சொல்லு, அதை செய். இப்போ பண்ணுற தப்புன்னு உள்ள மனசு உனக்கு சொல்லுது, அது நீ சொல்லணும். உங்ககிட்ட முடிஞ்சா, இல்லை பேசாமல் ஒதுங்கி போயிடு.
இல்லை நீ பண்ணது ரைட்டுன்னு சொல்லி அவனை வந்து என்கரேஜ் பண்ணி அவனை குட்டிச்சவராக்கி கொண்டு போய் குழியில் தள்ளாதீங்க. அதான் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாத. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லோரும். ஆனால் மாட்டிட்டு நிற்கிறது யார்? நம்ம தான். அவனுக்கு என்ன, பேசிட்டு போயிடுவான். மாட்டுறது யார்? உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. அதை வந்து கண்டுபிடிக்க முடியாதவன் தான் யார்? இழப்பாளி. ஆனால் அதுவும் ஒரு கர்மா தான், பாவ கர்மா தான். என்ன சாமி பாவம் என்னமோ சொல்லுவாங்களே, வெட்டா என்ன சுட்டால் பாவம் தின்றால் போச்சா என்னமோ சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழி வரும். எதுவுமே நம்ம நினச்சிக்கிறோம் இப்படி தான் அப்படி தான், அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. நமக்கு மேலே உள்ளவர் கூடி அதை என்ன பண்ணோம், சிந்திக்கக்கூடாது. நமக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதுதான் உண்மை. நமக்கு இன்றைக்கி 3 வேளைக்கு சோறு சாப்பிட்றவருக்கு ஆண்டவன் வந்து ஒரு வசதியை கொடுத்துருக்கான். உனக்கு கீழே பாரு, எத்தனை பேர் ஒரு வேளை சோறு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அதை பார்த்து நீ நிம்மதி அடைஞ்சிக்கோ. உனக்கு மேலே இருக்கிற அவன் 6 வேளை சாப்பிட்றான், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றான்னு நினைக்காத. அந்த அளவுக்கு நீ போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி போதும். அது ஓகே. நீ வேணும்னு நினச்சி போனேன்னா அது உன்னை கொண்டு குப்பையில் தள்ளி விட்டுரும். அதனால் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பது பெரியவர்கள் வாக்கு. அதனால் முகத்தை பார்த்து நாம் ஏமாந்து விட வேண்டாம். சொல்லுவாங்களே, முகத்தை பார்த்து அது இன்னமும் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. முகம் என்னும் கண்ணாடியை சுத்தமாக வைத்து கொண்டு இருந்தால் அது என்ன ஆகும், முகத்தை சரியாக காமிக்கும். இந்த முகத்தை அகம் என்ற முகத்தை காமிக்கும். சுத்தம் இல்லாமல் அங்கங்கே ஒரு கிராச் ஆகும், அழுக்காக இருந்தால் என்ன ஆகும், ஒன்றும் காமிக்காது. எல்லாம் ஃபில்டர் ஆகாது இல்லையா? அப்போது தவறான ஒரு கருத்துக்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். தவறான எண்ணத்தை உள்ளுக்குள்ளே விதைக்கிறோம் நம்ம. அது முகத்தில் காமிச்சு கொடுத்துரும். நல்லவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் இது சாதிக்க முடியாது. அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது உண்மைதான். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்ம சிந்திக்கிற இந்த எண்ணங்களை ஒரு அளவாக நேர்மையாக யாரையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம சிந்தித்தோமானால் அகமும் புறமும், அகமும் முகமும் ஒரே மாதிரி சுத்தமாக அழகாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிகள்.